தாயுமானவன் பார்ட் 5. அந்த பார்சல்காரனின் ஃபோன் கால் அவளுக்குள் கலவரத்தை ஏற்படுத்த வியர்க்க விறுவிறுக்க நின்றிருந்தவளை அமுதா மறுபடியும் வீட்டிற்குள் அழைத்தாள். கால்கள் தயங்கியபடி உள்ளே நுழைந்தாள் அமிர்தா. அவள் உள்ளே நுழைந்ததும் சட்டென்று விளக்கு அணைந்து ஒரு நிமிடம் இருள் சூழ்ந்தது. அமிர்தா பயந்து அம்மோ அம்மோ என்று கத்தினாள். எங்கே தன் குழந்தையை அவன் கடத்தி சென்று விடுவானோ என்று. சிறிது நேரத்தில் அம்மு ஹாப்பி பர்த்டே சாங் பாடினாள். விளக்குகள் ஒளிர ஆரம்பித்தது. வீடு வண்ணமயமாக காட்சியளித்தது. நடுஹாலில் ஒரு மேசை மேல் பர்த்டே கேக், சுற்றிலும் மெழுகுவர்த்திகள் எரிய அனைவரும் அமிர்தாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறினர். ஞாலனும் அவளிடம் ஒரு கத்தியை நீட்ட அவளும் அதை வாங்கி கேக்கை வெட்டி அம்முவுக்கு ஊட்டினாள். அமிர்தா சந்தோஷம், பயம், குழப்பம் என கலவையான உணர்ச்சிகளால் சூழப்பட்டு இருந்தாள். நான் தான் இன்னைக்கு உன்னோட பிறந்தநாள்னு சார்கிட்ட சொன்னேன்ப்பா. அதான் எப்போவும் சிரிப்பே இல்லாத உன் முகத்தில் ஒரு சின்ன சந்தோஷத்தை பார்க்கணுன்னு தான் நானும் ஞாலன் சாரும் சேர்ந்து உனக்கு இந்த ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுக்க முடிவு பண்ணோம். இப்போவாவது கொஞ்சம் சிரிக்கலாமே அமிர்தா, ஏன் ஏதோ பேயறிஞ்ச மாதிரி இருக்க என்று சொல்லி சிரித்தாள் அமுதா. அமிர்தா கண்களில் நீர் நிறைய அமுதாவை அணைத்து கொண்டாள். கடவுள் தன்னிடமிருந்து நிறையவே பறித்து கொண்டதாக அவள் நினைப்பதுண்டு. ஆனால் தன் நலத்தை விரும்பும் இப்படி ஒரு தோழியை தனக்கு கொடுத்திருக்கிறார் என்று கடவுளுக்கு நன்றி கூறினாள். ஞாலன் தனது தந்தையை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினான். பின்னர் அனைவரும் இரவு உணவு முடித்துக்கொண்டு அமுதா மற்றும் மற்ற நண்பர்களும் கிளம்பிவிட அமிர்தாவின் அம்மா ராஜமும் ஞாலனின் தந்தையும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். இவன் கல்யாணம்தான் தனக்கு ஒரே கவலை என்றார் ஞாலன் அப்பா. அதுக்கு என்ன, சீக்கிரமாக ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து முடிச்சிட வேண்டியதானே. சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுங்க தம்பி என்றால் ஒப்புக்கு. மனம் வலித்தது. கல்யாணத்துக்கு பெண்ணைத்தான் பார்ப்பார்கள். குழந்தையோடு இருக்கும் தன் பெண்ணை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? வேதனையில் நெஞ்சை அடைத்து கொண்டு வந்தது ராஜலட்சுமிக்கு. அருகில் ஞாலன் மடியில் அம்மு அமர்ந்து அவனோடு விளையாடி கொண்டிருந்தாள். சற்று தள்ளி அமிர்தா நின்றிருந்தாள். அவளுக்கு மீண்டும் அந்த சீக்ரெட் ரூட் என்ற பெயரில் அழைப்பு வந்தது. அவள் அதை கட் செய்ய மீண்டும் மீண்டும் அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. சைலண்ட் மோடில் போட டோயிங் டோயிங் என்று மெசேஜாக வந்து குவிந்த வண்ணம் இருந்தது. அனைவரும் அமிர்தாவை பார்க்க அவளோ திணறினாள். என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்றான் ஞாலன். இல்லை, ஒன்றும் இல்லை என்று ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்தாள். ஞாலனுடன் விளையாடி கொண்டிருந்த அம்முவை பார்த்து அவன் அப்பா, அம்மு பாப்பா, தாத்தா கூட ஊருக்கு வரியா? தாத்தா அங்கே தனியாக தான் இருக்கேன், வா உனக்கு ஊரை சுற்றி காமிக்கிறேன் என்றார். அவளும் குஷியாக தலையாட்டி ஞாலாவும் கூட வரணும் என்றாள். பக்கத்து கோயிலில் திருவிழா வேட்டு சத்தம் கேட்டது. அம்மு வேடிக்கை பார்க்க வெளியே ஓடினாள். அமிர்தா அவளை துரத்தி பிடிக்க பின்னாலே ஞாலனும் வந்து சேர்ந்தான். அவளுக்கு ஞாலன் வான வேடிக்கை காண்பித்துவிட்டு மீண்டும் வீட்டுக்கு அழைத்து வந்தான். அதற்குள் ராஜம் ஞாலனின் தந்தையிடம் விடை பெற்று கொண்டு வெளியே வர அவர்கள் வெளியே பார்த்த வானவேடிக்கையின் வெளிச்சம் அமிர்தாவின் அம்மா ராஜலட்சுமி முகத்தில் மத்தாப்பாக ஜொலிக்க ஆனந்த வெள்ளத்தில் மிதந்தபடி வந்தாள். அமிர்தா வீட்டுக்கு வந்ததும் அறைக்குள் சென்று படுத்து கொண்டாள். சற்று நேரத்தில் அவள் வீட்டில் டெலிஃபோன் மணி அழைப்பு கேட்டு, யாரா இருக்கும் இந்த நேரத்தில், அதுவும் லேண்ட்லைனில் என்று நினைத்து கொண்டே அட்டன் செய்ய எதிர்முனையில், ஹாய் செல்லம், நான் உன்னோட சீக்ரெட் ரூட். ரொம்ப பத்திரமா மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்க. நம்ம குழந்தை எங்கன்னு பார்த்தியா? ஹலோ மை டியர், நம்ம பாப்பா என்கிட்ட தான் பத்திரமா இருக்கா. நான் சொன்னதை நீ கேட்கல, அதான் இனிமேல் என் குழந்தைய நானே பார்த்துக்கிறேன் என்று கட் செய்தான். அமிர்தாவுக்கு தூக்கி வாரி போட்டது. பயத்தில் அம்மோ அம்மோ அம்மோ, எங்கே செல்லம் இருக்க என்று வீடு முழுவதும் தேடி அலைந்தாள். அம்மா அம்மா, அம்மு எங்கம்மா? அவள் அம்மாவோ அலுப்பில் உறங்கி கொண்டிருந்தாள். அவள் அறையிலும் அம்மு இல்லை. அமிர்தாவுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தாள். உடனே ஞாலன் நினைவு வர தனது ஃபோனை ஆன் செய்து அவனை தொடர்பு கொண்டாள். ஹலோ ஹலோ, அம்மு அம்மு என்று வார்த்தைகள் வராமல் புலம்பினாள். என்னாச்சு என்னாச்சு அமிர்தா? அம்முவுக்கு என்ன? அம்மு அம்முவை காணும். உங்கள் கூட வீட்டுக்கு தானே வந்தா? ஓ என்று அழ ஆரம்பித்தாள். அவளால் ஒன்றும் பேச முடியவில்லை. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, ஏதோ நான் வரேன் என்றான் ஞாலன். குழந்தையை தேடி வீட்டை சுற்றி சுற்றி தேடி பார்த்தவள் தெருவில் சென்று பார்க்க வீதியே உறங்கி கொண்டிருந்தது. ஓய்ந்து போய் வீட்டுக்கு வந்து நடுஹாலில் அமர்ந்து ஞாலனாவது வந்துவிட மாட்டானா என்று வாசலை பார்த்தபடி அழுது கொண்டிருந்தாள். ஒரு 5 நிமிடம் கழித்து அம்மு கையில் சில பல விளையாட்டு பொம்மைகளுடன் வாசலில் நின்று யாருக்கோ சிரித்தபடி டாட்டா காண்பித்து கொண்டிருந்தாள். ஓடிச் சென்று குழந்தையை அள்ளி எடுத்துக்கொண்டு இறுக கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தாள். அங்குமிங்கும் பார்த்தாள். அங்கு அம்முவை தவிர வேறு யாரும் இல்லை. அம்மு அம்மு, எங்கடா போயிட்ட அம்மாவை விட்டுட்டு? அம்மா எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா என்று அம்முவோ கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளாமல், அம்மி நான் அப்பா கூட இருந்தேன், அப்பா தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க என்றாள். அப்பாவா? யார் அப்பா? நம்ம அப்பா?
என்ன சொன்னார்? அப்பாவுக்கு ஏதோ முக்கியமாக வேலை இருக்குதான், அதுக்கு அப்புறமா வந்து நம்ம 2 பேர் கூடவே இருப்பாங்களாம் என்றாள் விளையாடி கொண்டே. சற்று நேரத்தில் ஒரு ஃபோன் சீக்ரெட் ரூட்டிடமிருந்து அமிர்தாவுக்கு. இனிமேல் ஃபோன் ஆஃப் பண்ணுவ? இல்லை மாட்டேன், எங்களை விட்டுரு ப்ளீஸ் அழுதாள் அமிர்தா. சரி செல்லம், முதல்ல உன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவனை வர வேண்டாம்னு சொல்லு என்றான். அமிர்தா ஞாலனுக்கு ஃபோன் செய்து அம்மு வீட்டில்தான் இருக்கிறாள், ஒரு பிரச்சனையும் இல்லை, வீணாக வரவேண்டாம் என்று கூறினாள். அவனும் சரி என்று ஃபோனை கட் செய்தான். சிறிது நேரத்தில் அம்மு உறங்கிவிட அந்த சீக்ரெட் ரூட் கால் செய்து அமிர்தாவிடம் அம்மு என்ன செய்கிறாள் என்று கேட்க, அவள் தூங்கிவிட்டாள் என்று கூறினாள் அமிர்தா. அப்பா சரி, நாம் கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணலாம் டார்லிங் என்று காதல் வசனம் பேச ஆரம்பித்தான். நான் பேசுகிறத நீ கேட்குறியா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? சொல்லு சொல்லு என்று இரவு 1 மணி வரை அவள் கழுத்தை அறுத்துவிட்டு, சரி தூங்குடா செல்லும் என்று போனஸாக சில இச்சி முத்தங்களை வழங்கிவிட்டு கட் செய்தான். அமிர்தாவுக்கு இனியும் இதை வளர விடக்கூடாது, எப்படியாவது ஞாலனிடம் இதை பற்றி தெரிவித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று முடிவு செய்தாள். அங்கே பார்சல்காரனோ, அடுத்த பிள்ளையும் டாக்டர் வச்சு ஊசி மூலமாக தான் பெற்றுக்கிடணும் போல, பக்கத்திலேயே விட மாட்டக்கா, ஏண்டா உனக்கு மட்டும் இப்படி என்று சலித்து கொண்டான். இங்கு அமிர்தா தன் வயிற்றில் விளையும் அந்த முத்தை பொத்தி பொத்தி பாதுகாத்தாள். துப்பட்டாக்காரன் அமிர்தாவின் முழு பொறுப்பையும் சண்முகத்திடம் ஒப்படைத்துவிட்டு மீண்டும் கார்த்திகேயனை சந்திக்க சென்றான். அவன் பிடிவாதம் கார்த்திகேயன் பிடிவாதத்தை தளர்த்தியது. சிறையில் கார்த்திகேயனை சந்தித்து அமிர்தா கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை கூறினான். கார்த்திகேயன் கண்கள் வேதனையில் நிரம்பியிருக்க மௌனமாக கண்ணீர் மட்டும் ஆறாக பெருகியது. துப்பட்டாக்காரன் சங்கடமாக உணர்ந்தான். எங்களால் அமிர்தாவை கண்ட்ரோல் பண்ண முடியல சார், அவப்பட்ட அடுக்கடுக்கான வேதனை நாம் இதுவரை பார்க்காத ஒரு அமிர்தாவை அவளை மாற்றியிருக்கு. அவள் எந்த ஆண்களையும் நம்ப தயாராக இல்லை. அவளை பொறுத்தவரை ஆண்கள்னாலே கோழைகள், ஏமாற்று பேர்வழிகள், சந்தர்ப்பவாதி, அவ்வளவுதான். தன்னை சுற்றி இருக்கிற அத்தனை உறவுகள்கிட்டையும் அவள் நம்பிக்கை இழந்துட்டா. தனக்கு ஒரு உறவு வேணும், அது தன்னோட இரத்த சம்மந்தப்பட்டதாக இருக்கணும்னு நினச்சா. அதே சமயத்தில் அவள் தன் குழந்தையை தவிர வேறு யாரையும் தன் உலகத்தில் அனுமதிக்க தயாராகவும் இல்லை என்று கூறி மேலும் கார்த்திகேயன் வீட்டில் அவள் சந்தித்த பிரச்சனைகள் பற்றியும் கூறினான். கார்த்திகேயனுக்கு ரத்தம் கொதித்தது. ஆனால் நான் எப்படியாவது உங்கள் மூலமாக அவளுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணுன்னு தான் டாக்டர்கிட்ட பேசி கொஞ்சம் தாமதிக்க வச்சேன். ஆனால் நீங்கள் தான் பிடிவாதமாக மறுத்துட்டீங்க என்று தலையை குனிந்து கொண்டான். சில நொடி மௌனத்திற்கு பிறகு தான் அமிர்தாவை முதல் முறையாக சந்தித்ததையும் அவளை தான் விரும்பியதையும் கூறி தான் காதலித்த பெண்ணின் வாழ்க்கையை எப்படியாவது சரி செய்துவிட முடியுமா என்று தான் கார்த்திகேயனை சந்தித்ததாகவும் கூறினான். யாருன்னு தெரியாத ஒருத்தனோட கருவை அவள் சுமக்கிறத பார்த்துட்டு அமைதியாக இருக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய தியாகி கிடையாது சார். என்னால் அவளை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாதுன்னு தோணுச்சு. அப்படி எதுவும் நடந்தால் என் அமிர்தா என்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்ட மாதிரி என் உலகம் இருண்டு போயிருக்கும் சார். நான் அவளை விரும்புகிறேன் என்று தன் மனநிலையை கார்த்திகேயனிடம் வெளிப்படுத்தினான். கார்த்திகேயன் அவன் கைகளை ஆதரவாக பற்றி கொண்டு, என் மூலமாக இது நடந்திருந்தா அவளும் குழந்தையும் அனாதையாக தான் நின்று இருப்பாங்க. குற்றம் உறுதியானா தூக்கு தண்டனை கூட கிடைக்கலாம். இப்படி ஒரு நிலைமையில் தெரிஞ்சே அவள் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு துரோகத்தை செய்ய என்னால் முடியாது. ஆனால் இப்போது அவளுக்கும் அவள் குழந்தைக்கும் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் சங்கடப்பட தேவையில்லை என்றான். அவளை நிராதரவாக விட்டுட்டு வந்துட்டோமேன்னு மனசு பாரமாக இருந்தது. இனிமேல் அந்த கவலை இல்லாமல் என் தண்டனை காலத்தை நிம்மதியாக கழிப்பேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும், எனக்கு அதுதான் வேணும் என்றான் கார்த்திகேயன். சார், எந்த தப்பும் செய்யாமல் நீங்கள் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் சார், என்னால் என்ன செய்ய முடியும்னு பார்க்குறேன். சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். கார்த்திகேயன் அமைதியாகவே இருந்தான். சரி சார், நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். நானும் கடைசி வரை அமிர்தா முன்னாடி போய் நிற்க மாட்டேன் சார். அவளும் என் குழந்தையும் தனியாகவே இருக்கட்டும். நான் வரேன். நான் இனிமேல் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் என்று கிளம்ப தயாரானான். 1 நிமிஷம் என்று முதல் முறையாக தனக்காக வாயை திறந்தான் கார்த்திகேயன். கார்த்திகேயன் தலைமை அதிகாரி ரிஷப் சௌஹான் நேர்மையானவர். கார்த்திகேயனின் புத்தி கூர்மையும் செயல்திறனும் திட்டமிடல், தான் செய்யும் வேலையில் அர்ப்பணிப்பு போன்ற குணநலன்கள் அவரை வெகுவாக கவர்ந்தது. எந்த விதமான அதிரடி நடவடிக்கைகளிலும் கார்த்திகேயன் மீது கொண்ட நம்பிக்கையில் துணிந்து இறங்கி விடுவார். தனக்கு கீழ் பணிபுரியும் வீரர்களிடம் முதலில் நட்பாக பழகும் ஒரே அதிகாரி ரிஷப் சௌஹான். விஹான் கார்த்திகேயனுடன் பணிபுரிபவன், நெருங்கிய நண்பன். கார்த்திகேயன் ரிஷப் சௌஹானுக்கு வலதுகரம் என்றால் விஹான் இடதுகரம். ரிஷப் சௌஹான் அந்த 50களிலும் மிடுக்கான தோற்றம் கொண்டவர். அவர் விவாகரத்தானவர். அவரது இளம் மனைவி நயனா, அவள் ஒரு மாடலிங். ஒரு பார்ட்டியில் நயனாவை சந்தித்தார். இவரது மிடுக்கான தோற்றமும் பதவியும் நயனாவை ஈர்க்க அவரோடு நட்பாகி நெருங்கி பழக ஆரம்பித்தாள். சௌஹான் இயல்பாகவே நட்பான குணம் கொண்டவர், எளிமையான மனிதர்.
அவர்கள் நட்பு காதலாகி இருவரும் திருமணமும் செய்து கொண்டனர். சமீபத்தில் நடந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக சௌஹான் தலைமையில் நடந்த ஒரு மிலிட்ரி ஆபரேஷன் கார்த்திகேயன் விகான் துணையோடு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. தன் குழு வீரர்களை பாராட்டி கௌரவிக்கும் முகமாக ரிஷப் சௌஹான் தனது இல்லத்தில் ஒரு பார்ட்டி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தார். பார்ட்டிக்கு விகான், கார்த்திகேயன் மற்றும் மற்ற நண்பர்கள் அனைவரும் வந்திருந்தனர். சௌஹான் அவர்களை சந்தோஷமாக வரவேற்றார். அந்த பார்ட்டியில் நயனாவின் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் சௌஹானின் நெருங்கிய நண்பர்களும் அழைக்கப்பட்டிருந்தனர். வண்ண வண்ண விளக்குகள் ஒளிர, செயற்கை நீரூற்று ஒரு பக்கம், கஜல் இசை கச்சேரி மற்றொரு பக்கம் என்று பார்ட்டி களை கட்டியது. நயனா எடுப்பான அலங்காரத்துடன் விழா மேடையில் வந்து நின்று விருந்தினர் அனைவரையும் வரவேற்றாள். சற்று நேரத்தில் சௌஹான் மேடைக்கு வந்து சிறப்பாக செயலாற்றிய கார்த்திகேயன், விகான் மற்றும் மற்ற குழு உறுப்பினர்களையும் பாராட்டி பேசிவிட்டு அவர்களுக்காக வாங்கி வைத்த அன்பளிப்புகளை வழங்குவதற்காக முதலில் கார்த்திகேயனை மேடைக்கு அழைத்தார். இளம் சூரியன் போல பிரகாசமான முகத்துடன் சிங்க நடை நடந்து கார்த்திகேயன் வர, அவனை அப்போதுதான் முதலாக பார்த்த நயனாவை அவன் அழகும் இளமையும் ஈர்த்தது. அவனது கவர்ச்சிகரமான முகமும் விரிந்த தோளும் ஆளுமையான தோற்றமும் அவளை இருக்கையிலிருந்து எழும்பச் செய்தது. அவன் அழகின் பாதிப்பிலிருந்த நயனா சூழ்நிலையை மறந்து கண்களால் அவனை விழுங்கி கொண்டிருந்தாள். நயனாவின் கண்கள் கார்த்திகேயனை களவாடு துடித்தது. மேலும் இரு கண்கள் கார்த்திகேயன் அழகை அள்ளி பருகி கொண்டிருந்தது திரைமறைவில் இருந்து. அவள்தான் கார்த்திகேயனுக்கு மறுஜென்மம் அளித்து அவன் வாழ்க்கையாக போகிறாள் என்று கார்த்திகேயன் இப்போது அறிய மாட்டான். இப்போது அவன் நினைவில் முழுவதும் அமிர்தாவே நிறைந்திருந்தாள். அம்முவின் அப்பா என்று சொல்லிக்கொண்டு அந்த பார்சல்காரன் தன்னை பாடாய்படுத்தியதை ஞாலனிடம் சொல்லிவிடலாமா என்ற எண்ணம் மட்டும் அமிர்தா மனதில் வந்து போனது. தன் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டே இருக்கிறான். அவன் ஏதாவது பிரச்சனை செய்தால் என்ன செய்ய? யோசிக்க பயமும் குழப்பமும் தான் அவளை ஆட்டி படைத்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஞாலனிடம் சொல்லிவிடு என்று ஒரு மனம் தீர்மானமாக இருந்தது. தாலி கட்டியவன் என்ற காரணத்தால் கார்த்திகேயனிடமோ, தன் குழந்தைக்கு தந்தை என்ற காரணத்தால் பார்சல்காரனிடமோ அவள் மனம் செல்லவில்லை. மாறாக அவள் மனம் இப்போதெல்லாம் ஞாலனிடம்தான் அடைக்கலமாகி இருந்தது. அவன் அருகில் இருக்கும்போது அனைத்து உறவுகளுடனும் இருப்பது போல் நிறைவாக உணர்ந்தாள். குழந்தை கூட சில சமயம் ஞானம் இல்லாமல் இருந்து கொள்வாள் போல. இனி அமிர்தா பாடுதான் திண்டாட்டம். அவள் மனம் சுய பரிசோதனையில் இறங்கியது. நான் உயிருக்கு உயிராக நேசித்துதானே என் அத்தானை திருமணம் செய்து கொண்டேன். அவருக்கு என்ன ஆனது? எதனால் அவர் என்னை விட்டு சென்றார்? அவருக்கு ஒரு வாய்ப்பு கூட வழங்காமல் முழுவதுமாக வெறுத்து எதற்காக தன்னிச்சையாக குழந்தை பெற்றுக்கொள்ளும் தீவிரமான முடிவை எடுத்தேன். என்னை சுற்றி இருந்தவர்கள் அந்த நிலைக்கு என்னை தள்ளினார்கள். இன்று வரை கார்த்திகேயன் பற்றி ஒரு தகவலும் இல்லையே. மனம் வேதனை அடைந்தது. எனக்கு என் குழந்தைதான் உயிர், உலகம் எல்லாம். ஆனால் ஏன் அவள் அப்பாவை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கிறது? ஞாலனை தேடி தேடி ஏன் என் கால்கள் ஓடுகிறது? ஞாலனுக்கு திருமணமே ஆகக்கூடாது என்று நான் என் குழந்தைக்காக நினைக்கிறேனா? இல்லை, என்னால் ஞாலனை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாததன் விளைவா? அப்படியானால் நான் ஞாலனை காதலிக்கிறேனா? ஒரு குருச்சேத்திர யுத்தமே நடந்தது அவள் மூளைக்குள். கடைசியில் ஞாலனுக்கு பார்சல்காரன் விஷயத்தை கூறிவிடுவது என்ற முடிவுக்கு வந்தாள். யோசனைகளோடு பள்ளிக்கு வந்தாள். அவள் எதிரே ரூபன் மூக்கிலும் நெற்றியிலும் பிளாஸ்டர் சகிதமாக கையில் ஒரு ஸ்டிக் ஒன்றை ஊண்டிக்கொண்டு நடந்து வந்தான். அமிர்தாவை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுவிட்டு பேந்த விழித்து கொண்டே விலகி சென்றான். அவனது செயல் அவளுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அவள் கையில் இருந்த ஃபோன் ஒலித்தது. அதே சீக்ரெட் ரூட். அமிர்தா கலவரமடைந்தாள். எடுத்து பேசினாள். ஹலோ டார்லிங், உங்ககிட்ட வம்பு பண்ணானே அந்த ரூபன் திரும்ப ஸ்கூலுக்கு வந்துட்டானா? எப்படி நம்ம கவனிப்பு? கவனித்தது போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் கவனிக்கவா என்றான். அவளுக்கு புரிந்து போனது, தன்னை நிழல் போல பின்தொடர்கிறான் என்று. மனதில் மீண்டும் பயம். இவன் தன்னை ஞாலனிடம் நெருங்க விடாமல் இருப்பதற்காகத்தான் இப்போது ரூபன் விஷயத்தை ஓப்பன் செய்கிறான் என்று நினைத்தவள் ஞாலனிடம் சென்று பேச தயங்கினாள். லஞ்ச் அவர்ஸில் அமிர்தாவுக்கு அந்த சீக்ரெட் ரூட்டிடமிருந்து கால் வந்தது. இவள் கட் செய்ய மீண்டும் அழைப்பு. அருகில் இருந்த அமுதாவும் ஞாலனும் அவளையே பார்த்தனர். என்ன அமிர்தா, என்ன பிரச்சனை? அடிக்கடி ஏதோ கால் வருது, உன் முகமே சரியில்லை, என்ன பிரச்சனை என்று அமுதா கேட்க, ஒன்றும் இல்லை என்று அமிர்தா சமாளிக்க மீண்டும் அழைப்பு. பட்டென்று ஞாலன் அவள் ஃபோனை வாங்கி கால் அட்டன் செய்ய கால் கட்டானது. இது என்ன சீக்ரெட் ரூட்? யார் இது என்றான் ஞாலன். அமிர்தா தயங்கியபடி முதல் நாள் இரவு நடந்த விஷயங்களை கூறினாள். இனிமேல் கால் வந்து அட்டன் பண்ணாமல் விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை, அவன் அம்முவை தூக்கிட்டு போயிடுவேன்னு மிரட்டினான். அமிர்தா படபடத்தாள். நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பயப்பட வேண்டாம். அவனால் அம்முவை எதுவும் செய்ய முடியாது. என்னை தாண்டி தான் குட்டிமா மேலே அவன் கை வைக்க முடியும் என்றான் ஞாலன் தீர்க்கமாக. அமிர்தாவுக்கோ விஷ பரீட்சையில் இறங்குவது போல கலக்கமாகவே இருந்தது. மறுபடியும் வந்த ஃபோன் கால்களை அவள் அட்டன் செய்யவில்லை.
இரவு 10 மணி இருக்கும். அமுதாவிடமிருந்து அழைப்பு. எடுத்து பேசினாள். அமிர்தா, ஞானன் சாரை யாரோ அடிச்சு போட்டுட்டாங்க. இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காராம் என்றாள் பதறியபடி. அமிர்தா அதிர்ச்சியில் உறைந்து நின்றிருந்தாள். அவள் அம்மா ராஜம் என்ன என்று கேட்க ஓ என்று அழ ஆரம்பித்தாள். ஃபோனில் யார் அமிர்தா? என்னாச்சு? மீண்டும் அமுதாவிடமிருந்து அழைப்பு. இப்போது ராஜம் எடுத்து பேசினாள். அமுதா அவளை அமிர்தாவிடமிருந்து தனியே வந்து பேசுமாறு கூற அவரும் அறையை விட்டு வெளியே வந்தார். சிறிது நேரத்தில் ஃபோன் கட் செய்துவிட்டு, அம்மாடி, நம்ம ஞாலன் தம்பியை யாரோ அடிச்சு போட்டு போயிட்டாங்களாம். இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காராம். வாமா, உடனே போய் பார்க்கலாம் என்று கூறிவிட்டு, கடவுளே, அந்த பிள்ளைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. நீ தான் நல்லபடியாக பொழைச்சி வீட்டுக்கு வர துணை இருக்கணும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டே அம்முவை நோக்கி சென்றாள். அம்மா, நீ வீட்டில் இரு, அம்முவை பார்த்துக்கோ, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் என்று அமிர்தா கிளம்பினாள். இந்த ராத்திரியில் நீ எப்படி தனியாக போவ என்றாள். பரவாயில்லம்மா, நான் போயிட்டு வரேன், உனக்கு ஃபோன் பண்ணுறேன் என்று கூறி கிளம்பினாள். பதறி அடித்து கொண்டு அமுதா கூறிய அந்த நர்சிங் ஹோமுக்கு சென்றாள். அங்கு சென்று ஞாலன் பெயரை கூறி விசாரிக்க அதற்குள் அமுதா வந்து ஞாலனை அட்மிட் செய்து இருக்கும் அறைக்கு அழைத்து சென்றாள். அங்கே ஞாலனுக்கு சிங்காரவேலன் கமல்ஹாசன் ரேஞ்சுக்கு கண்களை தவிர உடல் முழுக்க பாண்டேஜ் துணியால் கட்டுப்போட்டு ஒரு காலை தொட்டில் கட்டி தொங்க விட்டிருந்தார்கள். அமிர்தா அவன் அருகில் சென்று அழ ஆரம்பித்தாள். அமுதா அவளை ஆறுதலாக பற்றி கொண்டு, யாரோ அம்முவோட அப்பாவான், என் பொண்டாட்டிக்கிட்டையும் என் குழந்தைகிட்டையும் உனக்கு என்னடா ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி அடிச்சிருக்காங்க என்றாள் ஞாலனை பார்த்து கொண்டே. இப்போ எப்படி இருக்காரு? கண் முழிச்சாரா? ஏதாவது பேசினாரா என்று கேட்டாள் பயந்தபடி. ஆமாம், இப்போ நீ வர கொஞ்சம் முன்னாடி தான் கொஞ்சம் முழிச்சு பேசினாரு. இப்போ மாத்திரை ஊசி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் தூங்குறாரு என்று சொல்லவும் ஞாலன் வழியில் முணங்கினான். அமிர்தா அழுது கொண்டே அவன் அருகில் சென்று அமர்ந்தாள். அமுதா அவள் அருகில் வந்து, வீட்டில் என் குழந்தை தனியாக இருப்பா, நான் கிளம்பவா அமிர்தா? உன்னால் ஞாலன் சாரை ராத்திரி முழுக்க பக்கத்தில் இருந்து கவனிச்சிக்க முடியுமா? இல்லை நான் வேறு யாரையாவது அரேஞ்ச் பண்ணட்டுமா என்று கேட்க அவளோ, இல்லை அமுதா, நானே பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு என்றாள். அமுதாவும் சரிப்பா, ஏதாவது தேவைப்பட்டால் எனக்கு உடனே கால் பண்ணு என்று கூறிவிட்டு திரும்பி ஞாலனை ஒரு முறை பார்த்து விட்டு கிளம்பினாள். அவ்வப்போது ஞாலன் வழியில் முணங்கினான். மறுபடியும் அழைப்பு. அந்த சீக்ரெட் ரூட் தான். ஞாலன் முழித்து, ஃபோனில் யாருங்க? அம்மாவோட அப்பாவா? அவன் நாம் நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப பயங்கரமான ஆளாக இருக்கான். தயவு செஞ்சு எடுத்து பேசிடுங்க, இல்லாட்டி அவன் என்னை கொன்னாலும் கொன்னுடுவான். எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே பிள்ளைங்க என்று புலம்பினான். மீண்டும் மீண்டும் அழைப்பு வர அமிர்தா எடுத்து பேசினாள். இல்லை இல்லை, அந்த பார்சல்காரனை கிழித்து நார் நாராக தொங்க விட்டாள். எனக்கு வேண்டியவங்களை வச்சு மிரட்டினா நான் பயந்துக்கிட்டு நீ சொல்கிறபடியெல்லாம் ஆடுவேன்னு நினச்சியாடா ராஸ்கல்? நீ தைரியமான ஆளாக இருந்தால் என் முன்னாடி வந்து நில்லு, அதை விட்டுட்டு ஒளிஞ்சிருந்து சும்மா பூச்சி காட்டாத என்று சாடினாள் அவனை. எதிர்முனையில் பதில் இல்லை. ஆத்திரத்தில் ஃபோனை கட் செய்தாள். டோயிங், ஒரு மெசேஜ். நீ இப்படி கோவப்பட்டால் எனக்கு பயமாக இருக்குடா. 10 ஜிம்பாடி வந்தாலும் ஒத்தையாக கவனிச்சிடுவேன். இந்த உலகத்திலேயே நான் பயப்படுற ஒரே விஷயமே என் அமிர்தாச்சலத்தோட கோபந்தான். உச்சபட்ச கடுப்பில் இருந்தால் அமிர்தா. மீண்டும் ஃபோன் அழைக்க இந்த முறை ஞாலன், மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே போய் பொறுமையாக பேசுங்க மேடம் என்றான். அவளுக்கு அப்போதுதான் உரைத்தது, ஒரு பேஷண்ட் முன் இப்படி இறைந்து பேசினால் அவருக்கு தொந்தரவாக இருக்கும் என்று. அவள் அந்த அறையை விட்டு வெளியேற ஞாலன், அடங்கப்பா, எந்த ஊருக்காரி இந்த கத்து கத்துறா என்று வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டே பேண்டேஜ் துணிகளுக்கிடையே இருந்த ஃபோனை கையில் எடுத்து அறை கதவை நோட்டமிட்டு கொண்டே பேச ஆரம்பித்தான். எதிரே வானுயர்ந்த மலைகள் சூழ்ந்த அந்த காட்டுப்பகுதியின் பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவள் விதுஷி. அவள் ரிஷப் சௌஹான் வீட்டில் வீட்டு வேலை செய்யும் பெண். அவள் எப்போதும் தனது குடிலில் இருந்து சௌஹான் வீட்டுக்கு வேலைக்கு செல்லும் வழியில்தான் மிலிட்ரி கேம்ப் அமைந்துள்ளது. அந்த வழியாக அவள் செல்லும் போதெல்லாம் அவள் அந்த கேம்ப் மற்றும் இராணுவ வீரர்கள் பயிற்சி செய்வதை வேடிக்கை பார்த்து கொண்டே செல்வது வழக்கம். அவள் முகத்துக்கு முக்காடு இட்டு செல்வாள். சில பயிற்சி வீரர்கள் அவளை ஏதாவது கமெண்ட் செய்து சிரித்து கொண்டே அங்குமிங்கும் அலைந்து அவள் கவனத்தை ஈர்க்கும் முயற்சியில் ஈடுபடுவார்கள். அப்போது அவள் தப்பித்தம் பிழைத்தம் என்று ஓட்டமும் நடையுமாக கடந்து செல்வாள். ஒரு சமயம் அவளை சுட்டிக்காட்டி கேலி பேசி கொண்டிருந்த சில சிப்பாய்களை கார்த்திகேயன் கண்டித்து அனுப்பினான். அவள் ஒரு நிமிடம் தனக்காக பேசிய அந்த இராணுவ வீரனை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் முகம் முழுக்க முக்காடு மறைத்திருக்க திரைமறைவில் அவனை பார்த்தாள். பார்த்த மாத்திரத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் அங்கிருந்தும் நகராமலும் அவனையே உள்வாங்கி கொண்டிருந்தாள். அவன் அவளையும் அதட்டினான். ஓய், இங்கே என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கிளம்பு, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, நீ தான் கவனமாக இருக்கணும் என்று விரட்டினான். அவன் அதட்டினாலும் அவன் அக்கறை அவளுக்கு பிடித்திருந்தது. அன்று முழுவதும் அவன் நினைவிலேயே மிதந்தாள். அடுப்பில் பாலை பொங்க வைப்பதும் காய்கறிகளுக்கு பதிலாக கை விரல்களை வெட்டி கொள்வதுமாக இருந்தாள். அவள் அந்த வழியாக போகும்போதெல்லாம் அவள் கண்கள் திரைக்குள்ளிருந்து கார்த்திகேயனை தேடும். அன்று நடந்த பார்ட்டியில் கார்த்திகேயனை கண்டது முதல் நயனா அவனை தனியே சந்திக்க வாய்ப்பு கிடைக்குமா என்று சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருந்தாள்.
சந்தர்ப்பமே இல்லை என்றாலும் அதை உருவாக்க அவளுக்கு தெரியும். ஆனால் சௌஹான் ஒரு நாள் கார்த்திகேயனையும் விகானையும் வீட்டுக்கு அழைத்திருந்தார், ஒரு முக்கிய ஆலோசனை நடத்த. நயனா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன் விருப்பத்தை அவன் மனதில் போட்டு வைக்க எண்ணினாள். முதலில் ஹாலில் அமர்ந்து பேசிக்கொண்டனர். நயனாவின் கண்கள் கார்த்திகேயனை மேய்ந்து கொண்டிருந்தது. நயனாவின் கவர்ச்சி விகானை சுண்டி இழுத்தது. அவன் அவள் மீது ஆர்வம் காட்டினான், தன் தலைமை அதிகாரி மனைவி என்பதை மறந்து. அவள் கவனம் முழுவதும் கார்த்திகேயன் மீது இருந்ததை அவனும் கவனித்தான். விதுஷி அடுப்படியிலிருந்து டீ தயாரித்து கொண்டு வந்தாள். கார்த்திகேயனை பார்த்ததும் அவள் கால்கள் மிதக்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் சௌஹான், கார்த்திகேயன், விகான் இருவரையும் அழைத்து கொண்டு மாடி அறைக்கு சென்றுவிட நயனா கார்த்திகேயனை மட்டும் எப்படி தனியே பிரித்து எடுப்பது என்று யோசித்து கொண்டிருந்தாள். ஆனால் விகான் மட்டும் சிறிது நேரத்தில் அறையை விட்டு வெளியே வந்தான். எதிரே நயனா அவன் கண்களில் எதிர்பட ஒரு மோக புன்னகையை உதிர்த்து கொண்டே, "யூ லுக் சோ கார்ஜியஸ் மேம்" என்றான். அவள் சிரித்து கொண்டே, "யுவர் நம்பர் ப்ளீஸ்" என்றாள். கார்த்திகேயனை அடைய நீதான் எனக்கு கிடைச்ச ட்ரம் கார்டு என்று நினைத்து கொண்டே. அவனும், "ஓ யா, மை ப்ளஷர்" என்று கூறி இருவரும் ஃபோன் நம்பர் பரிமாறிக்கொண்டனர். அவளுக்கு நன்றாக தெரியும் விகான் அவள் மீது ஆர்வமாக இருப்பது. அவன் பலவீனத்தை பயன்படுத்தி கொள்ள நினைத்தாள். பின்னர் சௌஹான் மற்றும் கார்த்திகேயன் அறையை விட்டு வெளியே வர கார்த்திகேயன் மரியாதை நிமித்தமாக நயனாவை பார்த்து வணக்கம் கூறி, "பை மேம்" என்று விடைபெற்று கொண்டான். அவள் கண்களை எதிர்கொண்டு பேசினான். ஆனால் அவள் கண்களில் அத்தனை மோகம். கார்த்திகேயனுக்கு அது என்னவோ போலிருந்தது. அதற்கு மேல் அதை பற்றி சிந்திக்க விரும்பாமல் கிளம்பினான். அது அவனை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. ஆனால் அவன் மனதில் இவள் சரியில்லை என்று மட்டும் புரிந்தது. கார்த்திகேயனை பொறுத்தவரை ரிஷப் சௌஹான் அவன் தந்தைக்கு சமமானவர். தொழில் அடிப்படையில் அவரை தன் குருவாக மதித்து வைத்திருக்கிறான். அவன் வெளியேறுவதை கவனித்த விதுஷி சமையலறையிலிருந்து பின்பக்க வாசல் வழியாக வெளியே வந்து சுவரோரம் நின்று கொண்டு எட்டி எட்டி அவன் தலை அந்த காம்பவுண்டை விட்டு வெளியே மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தாள். தனது விருப்பம் நிறைவேறுமா, தன் காதல் கைகூடுமா என்றெல்லாம் அவள் யோசிக்கவில்லை. விதுஷி கார்த்திகேயனை தன் உயிராய் நினைத்து காதலித்து கொண்டு மட்டும் இருந்தாள். அவனோ அவள் முகத்தையே பார்த்ததில்லை. அவள் மனதை பற்றி அவனுக்கு என்ன கவலை? விதுஷி பின்னாலிருந்து ஒரு குரல். திடுக்கிட்டு திரும்பி பார்க்க தனிஷ் நின்றிருந்தான். நயனாவின் மேனேஜர். அவன் விதுஷியை வைத்து எப்படி பணம் காய்க்கும் மரத்தை உருவாக்கலாம் என்று திட்டமிட்டபடி அவளையே சுற்றி வருவான். அவளை பணக்கார சல்லாபிகளுக்கு ஆசை நாயகியாக்கி லட்சம் லட்சமாக சம்பாதிக்க வேண்டும். அதற்கு முன் அவளை ஒரு முறை ருசி பார்த்து விட வேண்டும். அவளை தனக்கு அடிமையாகவே வைத்து தான் நினைத்ததை சாதித்து கொள்ள வேண்டும். ஆனால் அவள் அப்பாவும் ரிஷப் சௌஹானும் இருக்கும் வரை அவளை நெருங்க முடியாதென்று அவனுக்கு தெரியும். சரியான தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான். இந்த சதிகாரன் தன்னை எதற்கு வட்டமிடுகிறான் என்று தெரியாமல் விதுஷி கார்த்திகேயன் மீது கொண்ட காதலிலும் தன்னை சுற்றி சதிவலை பின்னப்பட போவதை பற்றி எதுவும் தெரியாமல் கார்த்திகேயன் அமிர்தாவின் நினைவிலும் மிதந்து கொண்டு இருந்தார்கள்.